Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu, dear friends. இன்றைக்கு பார்ட் 3 அரபிக் கிளாஸ். அரபை படித்து கொள்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பல கமெண்ட்ஸ்கள் வந்திருக்குது. எத்தனையோ சகோதரிகள் கால் எடுத்தாங்க. சார் இப்படி கிளாஸை செஞ்சுட்டு போங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறோம். எவ்வளோ விஷயங்களை படிச்சுக்கொள்ள கிடைச்சதுண்டு. ஓகே, என்னோட கிளாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கும் படிக்க ஆசையாக இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். 3வது நாளாக 3rd days கிளாஸ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ 3வது நாளாக இப்போ நான் 2 நாள் நாங்கள் படித்தது எல்லாருக்கும் விளங்கிக்கும். யூடியூப் பேஜ்லேயும் போயிட்டு பார்த்து கொள்ளலாம். இப்போ நான் கடைசியாக படிச்சுட்டு விட்டோம். என்ன? ஹாதா கிதாப், ஹாதா சரீர், ஹாதிஹி மஸ்ஜித், அந்த சப்ஜெக்ட். அப்படி என்ன, இப்போ ஒரு இடத்த சொல்லுறோம். இப்போ எப்படின்னா ஒருத்தருக்கு காட்டுறோம், ஹாதா மஸ்ஜித். எப்படி? ஹாதா மஸ்ஜித், அது ஒரு பள்ளிவாசல். ஹாதா மஸ்ஜித், அது ஒரு பள்ளிவாசல். ஹாதல் கிதாப், அது ஒரு புத்தகம். ஹாதல் குர்சின்னு சொன்னா என்ன? சேர். குர்சின்னு சொன்னா சேர். ஹாதல் குர்சி. ஹாதல் சரீர், ஹாதா சரீர். சரீர்னு சொன்னா கட்டில், பெட். கட்டிலுக்கு சொல்லுவாங்க சரீர். ஹாதல் சரீர். ஆஃபீஸுக்கு என்ன சொல்ல தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஹாதல் மக்தப், அது ஒரு மக்தப், அது ஒரு ஆஃபீஸ். ஹாதல் மக்தப். ஹாதா பாபுன், ஹாதா பாப், அது கதவு. ஹாதா ஷோகா, இது ஃபோர்க், அது. அப்ப ஹாதான்னு சொல்ற வார்த்தை அது அதை குறிக்கும். ஹாதல் கலம், இது ஒரு பேனை. இப்ப அரபிக் லேசி படிச்சு கொள்றது எந்த ஒரு கஷ்டம் இல்லை. சொற்களை மட்டும் தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப பேப்பருக்கு நாங்க சொல்லுவோம் வரக். இந்த பேப்பருக்கு நாங்க சொல்லுவோம் வரக். தஃப்தர், பேப்பருக்கு என்ன சொல்ற? தஃப்தர். வெரி ஈஸி. பாட்டிலுக்கு சொல்லுவோம் ஹர்ஷா, பாட்டிலுக்கு சொல்றது ஹர்ஷா. போத்தலுக்கு சொல்றது ஹர்ஷா. லேஞ்சிக்கு சொல்றது மிந்தீல். ஜீப் ஹாதல் மிந்தீல். இப்ப சொற்களை நாங்க பாவிக்கிற எப்படின்னா, ஜீப் ஹாதல் மிந்தீல், தாருங்கள் அந்த நப்கின், அந்த மிந்தீல் சொன்னா டிஷ்யூ சொல்லலாம். நப்கின்ஸ்க்கு மிந்தீல். ஜீப் ஹாதல் கலம், விளங்கிச்சா? ஜீப் ஹாதல் கலம், தாருங்கள் அந்த பேனாவை. எப்படி? ஜீப் ஹாதல் கலம். ஜீப் ஃபுலூஸ், பணம் தாருங்கள். ஜீப் ஃபுலூஸ், பணம் தாருங்கள். ஜீப் வாஹித் மோயா, ஒரு தண்ணி தாருங்கள். ஒரு கடைக்கு நாங்க போறோம், போயிட்டு கடைக்காரனோட எப்படி பேசுறோம்? ஜீப் வாஹித் மோயா, ஒரு தண்ணி தாங்க. ஜீப் வாஹித் ஹலீப், ஒரு பால் வேணும். ஜீப் வாஹித் கிலோ ரோய்ஸ், ஒரு கிலோ ரோய்ஸ் வேணும், தாங்க. ஜீப் என்ற சொல் தாருங்கள். ஜீப் இந்த சொற்களை மறந்துடாம நான் சின்ன பிள்ளைகளுக்கு போல சொல்லித்தாரேன். இந்த சொற்களை மறந்துடக்கூடாது. ஜீப் என்று சொன்னால் யாத்தினி, யாத்தி ஜீப்,
அந்த இரண்டு சொற்கள் யாத்தி ஜீப், யாத்தி ஜீப் அந்த இரண்டு சொற்களும் இப்ப நீங்க சொன்னாங்க யாத்தினி கலம், யாத்தினி கலம், யாத்தினி மில்அகா, யாத்தினி வாஹித் மோயா, அது ஜீப் ரெண்டும் ஒரு சொற்கள் தான். ஒவ்வொரு நாடுகள்ல துபாயை பொறுத்த வரையில துபாயில ஜீப்டுவாங்க, சவுதி அரேபியால சொல்லுவாங்க யாத்தினி, யாத்தி. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னா, ஒரு விடயம் இலேசான மொழித்தான் அரபிக், பெரிய விஷயம். ஜீப் வாஹித் மோயா, ஜீப் ஹாதல் ஜவ்வால், அந்த டெலிபோனை தாங்க, ஜீப் ஹாதல் ஜவ்வால், ஜீப் ஹாதல் தஃப்தர், ஜீப் ஹாதல் கிதாப், ஜி எல்லாம் விளங்குனா இலேசாக படித்து கொள்ளலாம் அரபிக். இப்ப நாங்க என்ன பார்த்தோம், இன்றைக்கு நாங்க இப்ப பார்த்த விடயங்கள் ஹாதல், ஹாதான்னு சொல்ற சொல் அதை குறிக்கும், ஜீப் என்று சொல்ற சொல் தாருங்கள் என்று குறிக்கும், ஹாதா என்று சொல்வது அதை குறிக்கும், ஜீப் என்று சொல்ற சொல் தாருங்கள் என்று பொருள் அடங்குது. இப்போ உங்களுக்கு படித்து கொள்ளணும் ஆசை ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. இப்ப சாம்பிள் எனக்கு என்னடா, நான் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு காரணம் சவுதி அரபு நாடுகள்ல நம்மட தமிழர்கள் அரபிக் தெரியாமல் கஃபீலுடன் படுகிற பாடு, நமது இலங்கையர்கள், நமது இந்திய மக்கள் விளங்கினோம். இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்ல எடுத்தேன், சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரித்தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்துல படிச்சு தரேன். என்னண்டா, பலருக்கு அரபி பேசிக்கொள்ள தெரியாது. எஸ் பிரதர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோஸை வாட்ச் பண்றதுக்கு. சிலர் விளையாட்டு தன்மையாக கமெண்ட்டுகளை போட்டு கொண்டிருப்பாங்க. எப்படின்னா, அது உலகத்துல முறை, உலகம் சொல்றதை நான் இதை படிச்சு தந்துட்டு போறேன். உலகம் எப்படின்னா, ஒரு மனிதர் நல்லவனா இருந்தாலும் உலகம் உங்களை பார்த்து கதைக்கும், ஒத்தன் நல்லவனா இருந்தாலும் உலகம் உங்களை பார்த்து கதைக்கும், நீ ஒரு கெட்டவனாக இருந்தாலும் உலகம் உன்னை பார்த்து கதைக்கும். ஆனால் எவர்கள் குலைத்தாலும் உன்னுடைய பாதையை நோக்கி நீ செல்ல வேண்டும். குலைப்பவர்கள், குறைப்பவர்கள், குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் உலகில். என்னுடைய கிளாஸ், இந்த அரபிக் கிளாஸ் செய்யறத எத்தனையோ சகோதரர்கள் விளையாட்டாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் விளையாடவில்லை. இந்த சப்ஜெக்ட் கட்டாயமாக நம்மட சகோதரர்கள் படித்து கொள்ள வேண்டிய விடயம். ஓகே, நாங்க இப்ப சப்ஜெக்டுக்கு போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்மட சகோதரர்கள் கலர், ஒரு சப்ஜெக்ட் நாங்க பார்த்தோம், ஹாதல் கலம், ஹாதல் மக்தப், ஹாதிஹி மதரசா, ஹாதிஹி முஸ்தஷ்ஃபா பார்த்தோம் இல்லையா? ஹாதல் சொல்லலாம், ஹாதிஹி முஸ்தஷ்ஃபா, ஹாதல் பகாலா. ஹாதல் பகாலா என்று சொன்னால் அது ஒரு ஷாப், பகாலா சூப்பர் மார்க்கெட். ஹாதல் முஸ்தஷ்ஃபா அது ஒரு ஹாஸ்பிட்டல். ஹாதல் மதரசா, ஹாதல் மதரசா. மதரசான்னு சொல்ற சொல் இலங்கையில இருக்கு. சிலவங்க மதரசான்னு சொன்னால் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அரபி படித்து கொடுக்கும் இடம் தான் மதரசாண்டு. அப்படி இல்லை. மதரசா என்று சொன்னால் அர்த்தம் என்னவென்றால் பாடசாலை. மதரசா என்று சொன்னால் பாடசாலை. இப்போ உங்களுக்கு படிப்பதற்கு திறமையானவர்கள், ஆசை ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ந்து என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். உங்களிடத்துல நான் நல்ல விடயங்களை நான் கற்றுத்தந்தேன் நான் நினைக்கிறேன்.
படித்திருப்பீர்கள். பலர் படிப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருப்பீர்கள். பலர் கேளிக்கையானவர்கள், கேலி செல்பவர்கள். அவர்கள் கடைசி மட்டும் நல்லா உயர்தரமாக போக மாட்டார்கள். கேளிக்கை ஒரு இது நான் இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதை கேலியாக நினைப்பவர்கள் அவர்கள் எப்படியா கொண்டவர்கள் என்று அவர்களுக்கே தெரியும். ஓகே, நாங்க யாரை பத்தியும் பார்க்க கூடாது. நாய் குறைத்து கொண்டிருக்கலாம். நாய் குறை 2 பக்கத்தால் 4 நாய் குறைத்தால் நாங்கள் போவது வழி சரி என்றால் நாங்கள் போக வேண்டும். அவ்வளவு தான் என்னுடைய பாலிசி. அதுதான் நான் ஏனென்றால் நான் அதெல்லாம் தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு காரணம். இப்ப இன்னொரு விடயம் கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டிய விடயம் நல்லது. அரபிக்ல சொல்லுவாங்க நல்லது. நல்லது என்று சொன்னால் அரபிக்ல தையிப் 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 என்று சொன்னால் நல்லது. தையிப் அந்த கைஃப் ஹாலக், நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறார்? தையிப் நல்லா இருக்கிறேன். தையிப். அடி தரப், அடிக்கு சொல்வாங்க 2 வசனங்கள். தரப் துக், ஹாதா நஃபர் துக், அவர் அடித்தார். துக்குன்னு சொன்னால் அடி. ராத்திப், ராத்திப் என்று சொன்னால் செலரி. ராத்திப் அன இப்க ராத்திப், எனக்கு செலரி வேண்டும். அன இப்க ராத்திப், எனக்கு செலரி வேண்டும். கரபான், கரபான் சொன்னால் பழுது அடைந்தது. கரபான் என்று சொன்னால் பழுது அடைந்த. ராத்திப் என்று சொன்னால் செலரி. மிஸ்டர் அக்ரம், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எல்லாரும் நல்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்லவர்கள். என்னோட கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் நல்ல விஷயங்களை நான் படித்து கொண்டு தாரேன் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பழுது என்று சொன்னால் கரபான். கரபான் பழுதடைந்தது. ஆம், சரியான விடையை நீங்க சொல்லீர்கள். கரபான் என்று சொன்னால் பழுத. ஹாதில் செய்யாரா கரபான், அந்த வாகனம் பழுதடைந்த வாகனம். ஹாதல் செய்யாரா கரபான், அந்த வாகனம் பழுதடைந்த வாகனம். எப்படி விளங்கிச்சா? குவைஸ் நினைவிருக்க இருக்கும். 2 கிளாஸுக்கு முன்னால உள்ள கிளாஸ்ல, நான் 1வது கிளாஸ்ல நான் படித்து தந்த விஷயம் குவைஸ். குவைஸ் என்று சொன்னால் நல்லது. குவைஸ். ஹாதகலம் குவைஸ், இந்த பேனை நல்ல பேனை. ஹாதகலம் குவைஸ், இந்த பேனை நல்ல பேனை. குவைஸ் என்று சொன்னால் நல்ல விடயம், நல்லது. இப்ப சொல்லுவாங்க. இப்ப மாலிக், இப்ப மாலிக்க பார்த்து இப்ப அக்ரம் கூறுறார். மாலிக் குவைஸ், ஹாதல் மாலிக் குவைஸ். மாலிக் ஒரு நல்ல பையன். மாலிக் ஒரு நல்லவர். மாலிக் ஒரு நல்லவர். மாலிக் அக்ரத்தை பார்த்து மாலிக் சொல்லணும். அக்ரம், ஹாதல் அக்ரம் மும்தாஸ், ஹாதல் அக்ரம் குவைஸ். அக்ரம் நல்லவரே, அத மாலிக் அக்ரம பார்த்து சொல்றாரு. அத மாதிரி தான். இப்ப ஓகே, சல்லிக்கு என்ன சொல்றேன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். விட யாருக்கும் தெரியுமா? அரபுல சல்லிக்கு என்ன ஃபுலூஸ். அரபுல காசுக்கு சொல்றது ஃபுலூஸ். அரபுல காசுக்கு சொல்றது ஃபுலூஸ். எப்படி? ஃபுலூஸ். அரபுல காசுக்கு சொல்றது ஃபுலூஸ். அன இப்க ஃபுலூஸ், எனக்கு காசு வேண்டும். அன யஷான், எதுக்காக? ஈஜி, வந்திருக்கிறேன். ஃபுலூஸ். ஃபுலூஸ் என்று சொன்னால் மணி, காசு. அனைஜி மின் ஸ்ரீலங்கா யஷான் ஃபுலூஸ். அனைஜி மின் ஸ்ரீலங்கா யஷான் ஃபுலூஸ். நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றேன் காசுக்காக. அனைஜி மின் ஸ்ரீலங்கா யஷான் ஃபுலூஸ். நான் வந்திருக்கிறேன் சம்பாதிக்கிறதுக்காக, காசுக்காக தான் நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க.
அபூண்டு சொன்னால் அபூண்டு சொல்